ஒரு பெண் வந்து புத்தர்கிட்ட வந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. அழுதுட்டு என்னுடைய கணவர் வந்து இறந்து விட்டார். என்னால அந்த துக்கத்தை வந்து தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. புத்தர் வந்து எவ்வளவோ சமாதானம் செஞ்சிருக்கு. ஆனாலும் கூட அந்த லேடியால வந்து சமாதானமே ஆக முடியல. அவங்க பயங்கரமா வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ புத்தர் எவ்வளவோ சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லை. ஆனாலும் கூட புத்தர் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்க இப்போ போயிட்டு கிராமத்துல போயிட்டு ஒவ்வொரு வீடா போய் பார்த்துட்டு எந்த வீட்டுல வந்து இந்த மாதிரி வீட்டுல யாருமே மறிச்சு போகாம இருக்கு, எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டுல இருந்து மாத்திரம் என்னன்னா கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வாங்க அப்படி சொல்லியிருக்கு. இந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு வீட்லயுமா போய் எல்லாத்துட்டையும் போய் கேட்டிருக்காங்க. எல்லாரும் வீட்லயுமே அதுவும் ஒரு ஆள் மறிச்சு போயிருக்கிறதுனால எந்த வீட்லயுமே அரிசி வந்து இந்த அம்மாவால வாங்க முடியாம போயிடுச்சு. பின்ன புத்தர்கிட்ட வந்து கழிஞ்சே சொல்லியிருக்காங்க, எல்லாரும் வீட்லயுமே இந்த மாதிரி ஆள் மறிச்சு போயிருக்கு, எங்கேயுமே வந்து அரிசி வாங்க முடியல அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ புத்தர் சொல்லியிருக்காங்க, எல்லாரோட லைஃப்லயுமே இது போலதான் எல்லாருக்கும் நடக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை கூல் பண்ணியாச்சு. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்குன்னா, நான் வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சீடர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புத்தர் சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து பெண்களை யாரையுமே கூட நாங்கள் இந்த மாதிரி சீடர்கள்லாம்